Solve the linear equivalent problem. So problem objective function என்ன சொல்றோம்னா minimize எடுக்கணும். Minimize of z equal to 200x plus 500 500 and subject to condition. X plus 2y is greater than or equal to 10. அடுத்தது 3x plus 4y is less than or equal to 22. இதை மட்டும் கொடுத்தா பார்த்தது மறக்கவே வேண்டாம். இது கண்டிஷன் கண்டிப்பாக கொடுத்துக்கணும். எக்ஸ் ஒய் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் 0 கண்டிஷன் கொடுத்துருந்தா தான் வீடியோ இப்போ வேணும் ஆகும். கிடையாது, நம்ம கன்வெர்ட் பண்ணி போகணும். சரிங்களா? ஓகே சார். சரிங்க. இப்போ பாஸ் வெஸ்ட் ரூல் தான். என்ன பண்ணுவீங்க? இவனை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிங்க, இவனை ஈக்குவேஷன் 2 வச்சுக்கிங்க. இது ரெண்டுக்கும் சேர்த்து என்ன பண்ண போறீங்க? டேபிள் போட போறீங்க. கரெக்டுங்களா? சார் இவனை ஈக்குவேஷன் வச்சுக்கிங்க, மெயின் ஈக்குவேஷன் ஸ்டார்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ண போறீங்க? 1 நம்மளோட டேபிள் என்ன? x y. x 0 னா y என்ன? y வந்து 5. அடுத்து y 0 னா x என்னமா? 10 சார். 10. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் சொல்றேன். x 0 y வந்து 6 சார். y 0 னா வந்து 8 சார். 8. அப்ப இது கிராஃப் பண்ணலாமா? எஸ். சரி. போட்டலாம். இப்போ ஸ்கேல் என்ன வைக்கலாம்? நம்ம சின்ன வேல்யூ தான். அதனால 1 வச்சுக்கலாமா? x-க்கு 1 வச்சுக்கலாம், y-க்கு 1 வச்சுக்கலாமா? எஸ் சார். ஏன்னா நம்ம சின்ன வேல்யூ தான், பெரிய வேல்யூ இல்லை. அதனால x axis and y axis. எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேல் டிஃபைன் பண்ணிங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 1 cm equal to 1 unit plus. ஆமா ஆமா. அப்ப ஸ்கேல் x axis y axis 1 cm equal to 1. அப்ப என்ன பண்ண போறோம்? லைன் டிரா பண்ணணும். and y axis. Negative value இல்ல, negative value இருந்தாலும் நம்ம கரெக்டா பார்க்கணும். y axis நம்ம x by நோட் பண்ணணும். இவன் வந்து x மேல இருக்கும் y வச்சுக்கணும். அப்ப என்ன பாயிண்ட்ஸ் யாருல வேணும் நம்ம நோட் பண்ணணும். 0, 0. இங்க வந்து பாயிண்ட்ஸ் நோட் பண்றீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதே மாதிரி இங்க நோட் பண்றீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இந்த லைன் வேணும். அப்படி கிராஃப் கொஞ்சம் எக்யூரேட்டா வரும். சார் 8 வரதானே சார்? x y 8 வரைக்கும் இருக்குதா? ஓகே, தேங்க் யூ. x தான் 10 வரைக்கும் போதா? ஓகே டேக்கன், தேங்க் யூ. சரி, இதுதான் அடிஷனல் பாயிண்ட் போறது தப்பு கிடையாது, பார்த்துக்கலாம். ஓகே, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. அப்போ என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னடாகுன்னு 0,5 10,0 0,5. அப்போ 0,5 நோட்டிக்கலாமா? 0,5 யார் நோட்டலாம்? 0,5 இவன் வந்து 0,5 0,5. அடுத்தது 10,0 10,0 இந்த பாயிண்ட் 10,0 இந்த இது ரெண்டையும் வச்சு லைன் ட்ரா பண்ணணும். லைன் ட்ரா பண்ணலாமா? லைன் ட்ரா பண்ணணும்.
ரெண்டு பக்கம் ஏரோ மார்க் கொடுங்க, ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ரெண்டு பக்கம் ஏரோ மார்க் வரணும், ஒரு பக்கம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன? அடுத்த பாயிண்ட் வந்து 0680. 0680. அப்போ என்னது 06 இங்கே இந்த பாயிண்ட் தான் 0,6. அடுத்தது யாரு 8,0. 8,0 இந்த பாயிண்ட் 8,0. அதுக்கு லைன் ட்ரா பண்ணணும். லைன் ட்ரா பண்ணணும்னா அவங்க யார் எடுக்கலாம் 8,0. இன்டர்செப்ட் வந்து 4,3ன்னு கிடைக்குது சார். போட்டுட்டீங்கன்னா ஓகேடா. எனக்கு ஒரு கம்ப்ளீட்டாக கிடைக்குது. லைன் ஈக்குவேஷன் எழுதிடுறாங்கன்னு நான் எழுதாத விட்டுட்டேன். இந்த க்ரீன் லைன் வந்து ஃபர்ஸ்ட் லைன் நினைக்கிறேன். என்னோட ஈக்குவேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் லைனோட ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் பிளஸ் ஒய் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 10. கரெக்டாமா? ஆமாம் சார். அப்போ இன்டர்செக்ட் ஆகுது, இந்த பார்ட் இன்டர்செக்ட் ஆகுது. கரெக்டாக வருது 4,3. இப்போ எனக்கு கிராப் கரெக்டாக வந்துருச்சு. பரவாயில்ல, தேங்க்யூ. 4,3 கரெக்டாக வருது. அது வந்து டாட் லைன் போட்டு காட்டிடுங்க. தெரியுமா? கிராப் ஷீட் கிராப் வந்துடுங்களா? டாட் லைன் போட்டு காட்டணும். ஓகே சார். அப்போ என்னாச்சு? இது வந்து 4,3. இது செகண்ட் லைன். செகண்ட் லைன் வித்தியாசம் என்ன? 3x plus 4y is less than or equal to 24. அப்போ ஈக்குவேஷன் தெரிஞ்சிச்சு. ரீஜன் எப்படி ரீச் பண்ணுவீங்க? தட் இஸ் a very very important part. எப்படி ரீச் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் லைன் என்னது? ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா greater than or equal to 10. greater than or equal to இந்த க்ரீன் லைன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லைன் வந்து ரீஜன் எப்படி போகும்? மேலே போகும். இந்த க்ரீன் லைன் எங்கேயா இருக்குதோ அது மேலே போகும். கரெக்டுங்களா? ஆமாம் சார். புரியுதுல? எப்படி ரீஜன் ட்ரா பண்ண? ரீஜன் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்த போது எல்லாமே இது க்ரீன் லைன் வந்து அப்படியே சரியாமா? ஓகே சார். அடுத்த ரீஜன் யாரு? அடுத்த ரீஜன் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கலர் லைனு. இந்த ரோஸ் கலர் எந்த கேஸ்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேஸ். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லைன் ரீஜன் எங்க போகும்? கீழே போகும். கரெக்ட்டுங்களா? ஆமாம் சார். அப்போ ரெண்டு கலர் காமனா எங்க ரீச் ஆகுதோ அந்த ஒரு பாயிண்ட். கரெக்ட்டுங்களா? சார் கிரேட்டர் தேன்னா அது வந்து மேலே போகும், லெஸ் தேன்னா கீழே வரணும். ஆமா. அப்படி போகும்போது ரெண்டு காமனா இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் எது? இந்த கர்வ் தான். இது பாருங்க, இந்த ரீஜன் தான். கரெக்டா? 4,3. இது என்னது? 0,6. இது என்ன பாயிண்ட்? 0,5. இதுதான் நம்மளுடைய கார்னர் பாயிண்ட். கரெக்ட்டுங்களா? அதை ரெட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. வேற எதுவுமே கிடையாது. வேற எங்கேயாச்சும் காமன் ரீஜன் இருக்குதா? பாருங்க, இந்த எல்லோ கலர் இங்கே காமனா ரீச் ஆகுது, இந்த இடத்துல ரீச் ஆகுது. கரெக்ட்டுங்களா? வேற எங்கேயுமே ரீச் ஆகல. கரெக்டாமா? ஆமாங்க சார். இந்த இடத்துல ரீச் ஆகுதா? இந்த இடத்துல ரீச் ஆகல. சரிங்களா? அதே இந்த இடத்துல ரீச் ஆகுதா? இந்த இடத்துல ரீச் ஆகுது. அதே மாதிரி இங்க ரீச் ஆகுதா? இங்க ப்ளூ கலர் மட்டும் தான் வரும், இங்க ப்ளூ கலர் மட்டும் தான் வரும். அதனால இங்கே ரீச் ஆகுது. கரெக்ட்டுங்களா? மொத்தம் 4 பார்ட் இருக்குது. 4 பார்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பார்ட் மட்டும் தான் ரீஜியன். அப்ப இதுக்கு பேர் தான் பீஸ்ஃபுல் ரீஜியன். ரிமைனிங் இருக்கிற பார்ட் பேர் இன்பீஸ்ஃபுல் ரீஜியன். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா பூஜா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுங்க சார். அப்ப திஸ் இஸ் கால்ட் a peaceful region. அப்ப நம்ம கார்னர் பாயிண்ட் மெத்தட் இருந்தது 0,6, 0,5, 4,3. அப்ப நம்ம சொல்யூஷன் பார்ட்டுக்கு போயிடணும். ஓகே, இங்க இடம் காலி, கீழே வந்துடலாம். சரி, இங்கே கீழே நான் எழுதிடுறேன் கிராப் ஷீட்லேயே. நீங்க வேற ஷீட் எழுதுவீங்க. அப்ப என்னாச்சு? கார்னர் பாயிண்ட். கார்னர் பாயிண்ட் யாரு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0,6, 0,5, 4,3. 4. அப்ப அது கரஸ்பாண்டிங்க இஜெட் வேல்யூ. இஜெட் வேல்யூ என்ன வருவா? இஜெட் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துங்க? 200x plus 500y. சப்மிட் பண்ணுமா? என்ன ஆகும் சொல்லுங்க? 3,000. 3,000 ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு. 2,500. 2,500. நெக்ஸ்ட் வந்து 800 ப்ளஸ் 1,500. 2,300. 2,300. நம்மளுக்கு என்ன கேட்கும்? மினிமைஸ் ஆஃப் இஜெட் கேட்குறோம். நம்மளோட கொஸ்டின் வந்து மினிமைஸ் ஆஃப் இஜெட். இது யார் மினிமைஸ் பாயிண்ட்? 4,3. 2,300. 4,3 இஸ் மினிமம் பாயிண்ட். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நார்மலாக இந்த பாயிண்ட்ஸ் எழுதாமல் ஏபிசிடி நோட் பண்ணிடுறாங்க. எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்ஸ் என்ன நோட் பண்ணிடுறாங்க? ஏபிசிடி நோட் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த 0,0 என்ன வைக்கிறீங்க? ஓன் வைப்பீங்க. எப்பயும் ஆர்ஜின் வந்து ஓன் நோட் பண்ணுவீங்க. இது 8,0 ஏ, பி, இது வந்து சி, இங்கே வருது பார்த்து இதுக்கு பேர் டி, இதுக்கு பேர் என்ன வைக்கிறீங்க? ஈன்னு வைக்கிறீங்க. ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல வச்சுக்கோங்க. சரிங்களா?
ஓகே சார். எங்கெல்லாம் பாயிண்ட்ஸ் இன்டர்செக்ட் ஆகுது, இங்க இன்டர்செக்ட் ஆகுதுல, இங்க இன்டர்செக்ட் ஆகுதுன்னா இந்த பாயிண்ட், இங்க இன்டர்செக்ட் ஆகுதுன்னா இந்த பாயிண்ட். கரெக்ட்டுங்களாம்மா? அப்ப நம்ம இன்டர்செக்ட் ஓகே. ஆகுற ட்ரையாங்கிள் யாரு? சிடிஇ. கரெக்ட்டுங்களா? ஆர் டிஇ ஆமாம் சார். எப்படின்னா இங்க பார்த்து வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகுது? இது வந்து சியா, சி வந்து இவன், டி வந்து இவன், இவன் வந்து இ. கரெக்டாமா? ஆமாம் சார். அப்ப நம்ம சொல்யூஷன் எழுதுவோம். இது வந்து பேசிக். இப்போ வந்து நம்ம சொல்யூஷன் எழுதும்போது என்ன பண்ண போறீங்க? Therefore, the optimization solution or optimization values are okay. Optimization values are minimum of z equal to 2300 at a point x equal to 4 and y equal to 3. Okay, at a region or at a point x equal to 3 and x equal to 4 and y equal to 3. இந்த மாதிரி கடைசியா எண்ட் ஆஃப் ரிசல்ட் முடிச்சிருங்க. இதுதான் எல்பிபியோட பேசிக் கான்செப்ட். சரி, ஏதாச்சும் டவுட் இருக்குதா கண்ணு?